ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக டேஸ்டியான சமோசா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அந்த சமோசாவே மைதா இல்லாமல் கோதுமை மாவில் நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்றது பார்க்க போகிறோங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சமோசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப் கோதுமை மாவை போட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெண்ணெய் அதிகப்படுத்திக்கோங்க. நான் 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா சூடாக எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு சமோசா கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஓமம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓமம் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். 1.5 கப் மாவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு லூஸாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிறேன். நம்ம எடுத்திருக்க இந்த 1.5 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ்லேயே ஒரு 9லேருந்து 10 சமோசா கிட்ட கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்படி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சுருங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது 3ஐயும் லேசாக இப்படி இடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி, கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் துருவி இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் அதிகப்படுத்திக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயமாக 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டானால் போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த மசாலா பொடி இதில் போட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் இது எல்லாமே வதங்கட்டும். வதங்கினதும் மசாலா எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸாக இருக்க மாதிரி ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் பெருசாக இருக்குன்னா ஒரு 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். குக்கரில் ஏற்கனவே வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பாருங்கள், ஒரு 2 கொஞ்சம் சின்னதாக இருக்குது, 2 மீடியம் சைஸில் இருக்குது. இதை போட்டு நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா மசிச்சுட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருக்கும் மசாலாவுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சமோசா நல்லா கிறிஸ்பியாக அப்போ தான் இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம மிளகாய் தூள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கரியிலாம் கிடைக்கிற அதே சமோசா டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு மைதா சேர்க்கலன்ற அந்த ஃபீலே இருக்காது. கோதுமை மாவுலேயே உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மேல் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு தடவை எடுத்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இது உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், மீடியம் ஒரே மாதிரி ஒரு 5 உருண்டைகள் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி இல்லாமல் மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிருக்கேன். இது பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதியை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு சைடு இருக்கு இல்லைங்களா, அதை 2ஐயும் இப்படி எடுத்து வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. நடுவில் இப்படி விரல்கள் வச்சு அழுத்தி இப்படி ஒட்ட வச்சுக்கோங்க. சும்மா இப்படி அழுத்தினாலே மாவோட மாவு இப்படி நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்கெட்டுக்குள்ளார.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சு இப்போ இதை அப்படியே வந்து அழுத்தி விட்டுருங்க. இது நம்ம என்ன தான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு ஃபோர்க்கு வச்சு இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கமும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சமோசா ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக 5 உருண்டைகள் உருட்டியிருந்தோம். அதில் 10 சமோசா கிட்ட கிடைக்கும். ஸ்டவ்வில் வாணலியில் எண்ணெய் வச்சுக்கலாங்க பொரிக்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 சமோசா அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை 2 சைடு இப்படி திருப்பி விட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான சூப்பரான சமோசா ரெடி ஆயிருங்க. இப்படி திருப்பும்போது பார்த்து திருப்புங்க. 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற சமோசாவில் உங்களுக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஸ்டஃபிங் நம்ம நிறையவே வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சதை தனியாக இப்படி எடுத்து வடிகட்டிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான கோதுமை சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இது உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ஒரு நாள் தான் தாங்கும் அப்படின்றனால இந்த சமோசா ஒரு நாள் தாங்க தாங்கும். நீங்கள் சப்போஸ் உள்ளே வேறு ஸ்டஃபிங் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம